வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த புதுச்சேரி பிறப்பு மற்றும் இறப்புகளை பதிவு செய்யும் இந்திய அரசின் குடிமை பதிவு முறையான CRS போர்ட்டல் தற்போது நடைமுறைக்கு வந்துள்ளது. பதிவு செய்யப்பட்ட சான்றிதழ்களை வழக்கம் போல் நகராட்சி, கொம்யூன் பஞ்சாயத்து அல்லது பொது சேவை மையங்களில் பெற்றுக் கொள்ளலாம். பொதுமக்கள் தங்கள் URN மற்றும் OTP-ஐ பயன்படுத்தி dc.crsorgi.gov.in என்ற இணையதள பக்கத்தில் சான்றிதழ்களை நேரடியாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். சான்றிதழ்களில் திருத்தம் செய்ய போர்ட்டல் மூலமாகவோ நகராட்சி அல்லது கொம்யூன் பஞ்சாயத்து மூலமாகவோ விண்ணப்பிக்கலாம். CRS போர்ட்டல் மூலம் பெறப்படும் சான்றிதழ்கள் அதிகாரப்பூர்வமானவை. வண்ண பிரதி அல்லது கருப்பு வெள்ளை பிரதி என்ற பாகுபாடு கிடையாது. QR கோட் சரிபார்ப்புக்கு உட்பட்டு அவை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று உள்ளாட்சித்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசின் போக்குவரத்து துறை மோட்டார் வாகன சட்டம் 1988 பிரிவு 200 கீழ் போக்குவரத்து விதிமீறல்களுக்கான உயர்த்தப்பட்ட அபராத தொகையினை அறிவித்து அரசாணை வெளியிட்டுள்ளது. நம்பர் பிளேட் இல்லாமல் வண்டி ஓட்டுவது, ஆட்டோ டாக்ஸிகளில் கூடுதல் கட்டணம் வசூலிப்பது, படிக்கட்டில் பயணம், சிறார் வாகனம் ஓட்டுதல், செல்போன் பேசிக்கொண்டு வாகனம் ஓட்டுதல், பெர்மிட் இல்லாமல் வாகனம் ஓட்டுதல், தலைக்கவசம் இல்லாமல் வாகனம் ஓட்டுதல் என விதிமீறல் வகைகள் 73 இருந்து 108 அதிகரிக்கப்பட்டுள்ளது. காரைக்கால் மீனவர்கள் வலையில் நேற்று முன்தினம் சுமார் 500 ஆண்டுகள் பழமையான குரு பகவான் கருங்கல் சிலை கிடைத்தது. சிலையை துணை ஆட்சியர் அலுவலகத்தில் மீனவர்கள் ஒப்படைத்தனர். தமிழக கடலோர பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதால் தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் வரும் 17ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.